அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, முஸ்தலஹ் அல் ஹதீஸ் என்ற நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை ஹதீஸில் ஆஹாதை, அதனுடைய ருத்துபா, அதனுடைய அந்தஸ்தை கவனித்து 5 வகைகளாக பிரிக்கப்படும் என்பதாக ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த 5 வகைகளில் சஹீஹுன் லிதாத்திஹி, சஹீஹுன் லிகைரிஹி, ஹசனுன் லிதாத்திஹி, ஹசனுன் லிகைரிஹி என்கிற 4 வகைகளை பற்றிய விளக்கங்களையும் அதற்கான உதாரணங்களையும் ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடியதையும் இமாம் இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களது முகத்திமத் இப்னு ஸலாஹிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் சேர்ந்து ஒரே அடியாக நாம் என்ன செஞ்சிருக்கோம்னா பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த 4 வகைகளை பற்றிய விளக்கங்களையும் புரிதலும் அல்லாஹுடைய கிருபையினால் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கும் என்று நாம் நினைக்கின்றோம். அந்த ஹதீஸுல் ஆஹாதுல அந்தஸ்தை கவனித்து 5 வகைகளாக பிரிக்கப்படும் என்பதில் கடைசி இருக்கக்கூடிய வகை அத்-தஈஃப் என்கிற வகை. அந்த வகையை பற்றித்தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்கவிருக்கிறோம். வத்-தஈஃப், லஈஃப்னா என்ன, பலகீனமான ஹதீஸ்னா என்ன? பொதுவாக இந்த பலகீனமான ஹதீஸ் என்பதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இடையே ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய, அதுவும் ஆலிம்களாக இருக்கக்கூடிய நம்மிடையே கூட அது சம்பந்தமான விழிப்புணர்வு அதிகம் இல்லாதிருப்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது. காரணம் என்னன்னா, ஹதீஸு இன்னும் வந்துட்டாலே அது எந்த கிதாபில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் ஹதீஸ் என்று வந்துவிட்டால் அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நாம் ஆதாரமாக காட்டக்கூடிய பழக்கம் என்ன இருக்குன்னா, பெரும்பாலும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வழமையாக என்ன செய்யுதுன்னா இருக்குது. நம்முடைய உரைகளில் கூட நிறைய லைஃபான ஹதீஸ்களை பயன்படுத்துகிறோம். அதனால் ஏற்படுகிற விளைவுகளை பற்றி நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்னா தெரிய மாட்டோம். இப்போ ஹசனுல் லிகைரிஹி என்பதை நாம் பார்க்கின்ற போது கூட அதற்கு விளக்கமாக இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறிய விளக்கத்தை நாம் பார்த்தோம். ஒரு ஹதீஸுடைய அறிவிப்பு தொடர், ஒரு சின்ன ஒரு பலகீனமான ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரிடம் இருக்கக்கூடிய பலகீனம் சரி செய்யப்படுவதற்கூடியதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அவரிடம் இருக்கக்கூடிய குறைகள் சரி செய்யப்பட தகுந்தது என்று சொன்னால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம், அதை சரி செய்து கொள்ளலாம். ஆனால் சரி செய்ய முடியாத அளவுக்குள்ள குறைகளுள்ள ஒரு ராவி அதில் வந்துட்டாருன்னா அதே போன்ற அந்தஸ்துள்ள ஹதீஸுகள் 100 தடவைகள் வந்திருந்தாலும் அந்த ஹதீஸ் லைஃப்ங்கிற தரத்தை விட்டு என்ன செய்யாது, வெளியாகாது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதுல கத்தாப், பொய்யுரைக்கக்கூடியவர், அல்லது முத்தஹிம் பில் கிதுப், பொய்யை கொண்டு இட்டு கட்டக்கூடியவர், அல்லது மத்ரூக், விடப்படக்கூடியவர் என்று அறிஞர்களால், ஹதீஸ் துறை அறிஞர்களால் இனங்காட்டப்பட்ட ராவிகள் வந்துட்டாங்கன்னா அது 100 முறை கூட அந்த அறிவிப்புகள் வந்திருக்கட்டும், அதை நம்ம ஏத்துக்க கூடாது, அது பலகீனமானது தான், அதை நாம் கண்டுகொள்ளவே கூடாது என்பதாக கியாமத் நாள் வரைக்கும் அந்த துஅஃப் போகாதுன்னு நம்ம தெளிவாக இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியிருப்பதை நாம் பார்த்தோம். அப்ப நம்மிடத்திலே ஒரு உறுதி இருக்க வேண்டும். எவைகள் சஹீஹுல் லிகைரியை விடவும் கீழே இருக்குதோ, லைஃப்ங்கிற அந்தஸ்துல இருக்குதோ, அந்த லைஃபான அந்தஸ்துல உள்ள விஷயங்களை விட்டு நாம் என்ன செய்யணும், தவிழ்ந்து கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய பேச்சிலும் சரி, நான் ஆதாரமாக எடுத்துக்காட்டக்கூடிய விஷயங்களிலும் சரி, அதை விட்டு நான் விலகி கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நான் என்ன செய்யணும், நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த முஸ்தலஹ் ஹதீஸை நாம் என்ன செய்யறோம், படிக்கிறோம். இந்த அந்த லைஃப் அப்படிங்கிற அந்த அந்தஸ்துல உள்ள ஹதீஸ்னா என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். வதஈஃப்,
பலகீனமான ஹதீஸ் என்பது எதற்கு சொல்வோம் என்றால், மா ஹலா அன் ஷுரூத்தி ஸஹீஹ் வல் ஹஸன். ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்கிற அந்தஸ்தை அடைவதற்கு என்னென்ன ஷரத்துக்கள் இருக்கிறதோ அவைகளை விட்டும், அதே போன்று ஒரு ஹதீஸ் ஹசனுன் லிதாத்திஹி அல்லது ஹசனுன் லிகைரிஹி என்கிற அந்தஸ்தை அடைவதற்கு என்னென்ன நிபந்தனைகள் ஷுரூத்துக்கள் இருக்கிறதோ அவைகளை விட்டும் எந்த ஹதீஸ் எல்லாம் நீங்கி இருக்கிறதோ, அப்ப அந்த ஹதீஸ்ல எதை பார்க்க முடியாது? சஹீஹுனுடைய எந்த ஷரத்துகளையும் பார்க்க முடியாது, மறு ஹசனுடைய எந்த ஷரத்துகளையும் அதுல பார்க்க முடியாது. அப்ப பார்க்க முடியாதுன்னா அப்ப அதுல என்னெல்லாம் குறைகள் இருக்கும் அப்படின்னா, முதல்ல ராவிகளிடத்தில் குறை இருக்கும். ஏன்னா ராவிகளை கொண்டுதானே ஒரு ஹதீஸினுடைய அந்தஸ்து என்ன செய்யப்படுகிறது, நிர்மாணிக்கப்படுகிறது அல்லவா? அப்ப ஒரு சஹீஹுடைய அந்தஸ்துல அந்த ஷரத்துல முதலாவது வரக்கூடியவர் அப்படின்னா மாருவிய அன் அத்லின் தாமுல் லபுத். முதலாவதாக ஷேக் அவர்கள் அதைத்தான் அறிவிப்பாளரை தான் குறிப்பிடுகிறார்கள். அத்லாக இருக்கணும், மனநத்திறமையில் மிக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா திறமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இது முதல்ல வருது. அப்ப வரக்கூடிய ராவிகள்ல கதாப் இருந்துட்டா, வரக்கூடிய ராவிகள்ல முத்தஹிம்பில் கிதுப் இருந்தா, வரக்கூடிய ராவி மத்ரூக்காக என்ன செஞ்சு இருந்தார் என்று சொன்னால், அப்ப அந்த அறிவிப்பு தொடரை நாம் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால், அப்ப சஹீஹுனுடைய அந்தஸ்தை விட்டும் ஹசனுடைய அந்தஸ்தை விட்டும் அது நீங்கியதாக, ஷரத்துக்களை விட்டு நீங்கியதா இருக்கு. அப்ப அப்படியாப்பட்ட எந்த ஷரத்தை விட்டு நீங்கிறது? அப்ப முத்தசிலு சனது இத்திசாலு சனது இல்லாம இருக்கலாம், இத்திசாலு சனது இல்லாம ஷாதை விட்டு நீங்கியதாக இருக்காது, அல்லது முஅல்லலை விட்டு நீங்கியதாக என்ன செய்யாது இருக்காது. அப்ப இப்படியாப்பட்ட பலவிதமான குறைகளை கொண்டுள்ளதாக ஒரு அறிவிப்பு இருக்குமே என்று சொன்னால், அவைகளைத்தான், அந்த ஹதீஸுகளைத்தான் ஹதீசுல் லைஃப் என்பதாக சொல்லப்படும் என்று என்ன செய்யறாங்க அறிஞரவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். 2 வார்த்தையில இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டாங்க. லைஃப் என்பது என்னது? மஹலா அன் ஷுரூத்தி ஸஹீஹி வல் ஹஸன். எந்த ஹதீஸ் சஹீஹ் என்ற அந்தஸ்தை அடைவதற்கான ஷரத்துக்களை விட்டும் நீங்கியதாகவும், இன்னும் ஹசன் என்கிற அந்தஸ்தை அடைவதற்குரிய அந்த ஷரத்துக்களை விட்டும் நீங்கியதாக இருக்கிறதோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சஹீஹுடைய அந்தஸ்தும் இல்லை, ஹசனுடைய அந்தஸ்தும் இல்லாம, ஒரு ஷரத்துகளும் இல்லாம ஒரு ஹதீஸ் இருக்கிறதோ அது லைஃப்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு மிசாலுஹு, இதற்கு உதாரணம் என்ன அப்படின்னா ஹதீஸ்னு ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார். இந்த ஹதீஸை நம்ம வெளிப்படையாக நாம் பார்க்கின்ற போது ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்வதை போன்றுதான் இருக்கும். என்னது? உதாரணத்திற்கு என்ன சொல்றாங்க? இஹ்தரிசு மினன் நாஸி பிஸூஇல் லன்னி. மனிதர்களில் யார் தீய சந்தேகம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை விட்டும் நீங்கள் நீங்கியிருங்கள், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய கருத்து. இப்ப வெளிப்படையில் பார்க்கின்ற போது, சரிப்பா ஒருத்தர் கெட்ட எண்ணம் உள்ளவராக இருக்காருன்னா அவரை விட்டு நீங்கி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு செய்தி தான். இப்ப செய்தி என்னவோ நல்லதுதான். ஆனால் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா என்பதுதான் இங்கே பிரச்சனை. பொதுவாக இப்படி ஒரு நல்ல செய்தி இருக்கிறது என்று சொல்லிட்டு போவதில் எந்த விதமான விஷயங்களும் என்ன செய்யாது கிடையாது. அதை யாரும் என்ன செய்ய போறதில்ல. ஒரு நல்லவர் சொன்னாரா, அவர் சொல்லியிருக்கலாம், இவர் சொல்லியிருக்கலாம்ட்டு போயிடலாம். ஆனால் இந்த செய்தி நபியோடு இணைக்கப்படுகின்ற போதுதான் இங்கே பிரச்சனை வருகிறது. அப்ப நபிகிட்ட இருந்து யார் அறிவித்தார், அவரிடமிருந்து யார் அறிவித்தார், அவரிடமிருந்து இந்த யார் அறிவித்தார், இந்த ஹதீஸ் கிதாபை பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த ஆசிரியருக்கு அந்த ஹதீஸ் யார் மூலமா கிடைச்சது, இடையில எத்தனை ராவிகள் இருக்கிறாங்க, இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராவிகளுடைய தரம் என்ன, ஒவ்வொரு சனது இத்திசாலா இருக்குதா இல்லையா, இதே இந்த கருத்து இதைவிட சிறந்த ஒரு அறிவிப்பாளர் தொடரில் இருக்கக்கூடிய திக்கத்தான ராவியினுடைய கருத்துக்கு முரண்பட்டு இருக்கிறதா, ஷாதாக இருக்கிறதா, அல்லது இதுல எதுவும் குறை கூற தகுந்த மாதிரியான இதனுடைய சனதுல எதுவும் குறைகள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே எப்போ வரும் அப்படின்னா, இந்த செய்தியை நாம் நபியோடு இணைக்கின்ற போதுதான் என்ன செய்யும், இந்த இத்தனை கேள்விகளும் வரும். அப்ப நபியோடு இணைக்கின்ற போது
அப்ப இந்த தகுதிகள் இல்லாவிட்டால், எந்த தகுதிகள் இப்ப நம்ம கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அந்த தகுதிகள் இல்லாம போச்சுன்னா, அப்ப இந்த ஹதீஸை என்ன செய்வாங்க, இல்ல இது நபியோட இணைக்கப்படுவதற்கு சாத்தியம் இல்லை, இது பலகீனமான ஹதீஸு, இதை என்ன செஞ்சிருங்க, நபி சொன்னதா யாரும் என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஏன்னா வந்திருக்கக்கூடிய ராவிகள் பொய்யர்கள் இருக்கிறார்கள், பொய்யை கண்டு இட்டு கட்டக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, அதனால இதை செஞ்சிருங்க, தூக்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ பொத்தம்பொதுவாக ஒரு செய்தியாக இருப்பதிலே தவறில்லை. ஆனால் இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த செய்தி ஃபஹ்ஸ், அங்கே ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அந்த செய்தி யாரிடமிருந்து வந்தது, எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, அதில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் என்ன என்கிற ஃபஹ்ஸுக்கு உட்படுத்தப்பட்டு அது சஹீஹா, அது சஹீஹுன் லிகைரிஹியா, அப்ப ஹசனா, ஹசனுல்லி தாத்தியா, ஹசனுல்லி கைரிகாங்கிற அந்தந்த அந்தஸ்தில் கொண்டு வச்சுட்டு இதுக்கு இந்தந்த அந்தஸ்து இருக்கிறது என்பதா என்ன செய்வாங்க, அறிஞர்கள் நமக்கு இனம் காட்டுவார்கள். இப்போ இந்த அந்தஸ்தில் எதுவுமே இல்லாவிட்டால் அது பலகீனம், அதை என்ன செஞ்சிருவாங்க, சுட்டி காட்டி விடுவார்கள். இப்படி சொல்லிட்டு ஷேக் அவர்கள் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை உதாரணமாக சொல்லி காட்டுகிறார். ஒமினல் மலானில் லைஃபி, பெரும்பாலும் லைஃபான ஹதீஸுகள் மட்டும் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு சில நூல்களை சொல்லி காட்டுகிறார். அந்த நூல்களை சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் அந்த நூல்களுடைய ஆசிரியர்கள் நீங்க பார்த்தோம் அப்படின்னா ஹதீஸ் துறையில அதிலும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தாரீഖினுடைய துறையில மிக மக்களுக்கு மத்தியில பிரபல்யமான அறிஞர்களாக என்ன செய்யறாங்க, அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த அறிஞர்கள் மட்டும் இந்த கிதாபில் ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஹதீஸ் வேற எந்த கிதாபிலும் இல்லாவிட்டால் அது லைஃபா தான் இருக்கும் என்று ஒரு சில கிதாபுகளை என்ன செய்யறாங்கன்னா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ உதாரணத்திற்கு என்ன, மா இன்ஃபரத பிஹி அல் உகைல், அபு ஜாஃபர் அல் உகைல் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்போ இவர்கள் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அறிஞர் அவர்கள். இப்போ இவங்க என்ன ஒரு 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 கிதாபை எழுதியிருக்கிறாங்கன்னா அல் காமிலு ஃபில் துஅஃபா அப்படிங்கிற ஒரு அஸ்மாஉர் ரிஜால் சம்பந்தமா, அதாவது அறிவிப்பாளர்கள் சம்பந்தமான ஒரு வரலாற்று கிதாப் ஒன்றை என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க எழுதியிருக்கிறாங்க. ஹதீஸ் துறையில ரொம்ப முஅத்தபரான ஒரு ஒரு அறிவிப்பாளர்களை பற்றி ஆய்வு செய்வதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ஒரு கிதாபுகளில் ஒன்றுதான் அல் காமிலு ஃபில் துஅஃபா அப்படிங்கிற அந்த கிதாப். அப்ப அந்த கிதாபை எழுதியவர்கள் யார் அப்படின்னா அபு ஜாஃபர் அல் உகைல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அப்ப ஆனா அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, ஆனா இவங்க ஹதீஸ் வரலாற்று துறையிலே இவர்கள் பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் ஹதீஸை பதிவு செய்யக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஷரத்துக்களை எல்லாம் பேணாம என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இப்போ ஹதீஸ்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனால அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த ஹதீஸ் வேற எந்த கிதாப்லையும் இல்லாத ஒரு ஹதீஸா இருந்துச்சுன்னா அது லைஃப் தான் என்று செய்யறாங்க ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார். அதே போன்று இப்னு உதை இவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிதாபை அஸ்மாஉர் ரிஜால் சம்பந்தமாக அல் துஅஃபா அப்படிங்கிற ஒரு கிதாபை என்ன செஞ்சிருக்காங்கன்னா இவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மட்டும் தனியாக ஒரு ஹதீஸை பதிவு செய்திருந்தாங்கன்னா அது என்னது லைஃப் தான் என்று எடுத்துக்கொள்ளுங்க. அதே போன்று அல் ஹத்தீப் அல் பக்தாதி, அது மாதிரி இவங்க தாரிகுல் பக்தாதிங்கிற கிதாபை ரொம்ப பிரசித்தி பெற்றவர்களுடைய கிதாப் இது. அவங்க மட்டும் தனியாக தங்களுடைய கிதாபில் ஒரு ஹதீஸை பதிவு செய்திருந்தார்கள். அந்த அந்த ஹதீஸ் வேற எந்த கிதாபிலையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது லைஃப் தான். அதே போன்று இமாம் இப்னு அசாக்கிர் ஃபி தாரீஹிஹி, இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தாரீஹு திமஷ்க் அப்படிங்கிற நூல் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நூல். அந்த நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸு, அந்த ஹதீஸுகள்ல மா இன்ஃபரத பிஹி, அவங்க நிறைய ஹதீஸ்களை சரியான ஹதீஸ்கள்லாம் அதில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒரு சில ஹதீஸுகள் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த ஹதீஸுகள் அவங்க இந்த கிதாபை தவிர வேறு எந்த கிதாப்லையும் இல்லை. அப்படியாப்பட்ட ஹதீஸுகளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது லைஃப் எடுத்துக்கோங்க. அது மாதிரி இமாம் அத் தைலமி ஃபி முஸ்னதில் ஃபிர்தௌஸ்,
அப்படிங்கிறது ஒரு தாரீக் கிதாப் அது. அப்போ அந்த தாரீக் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அது இன்ஃபிராதாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களாக இருந்துச்சுன்னா அது லைஃப் தான். அதே போன்று இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய பெயரை கொண்ட பிரசித்தி பெற்ற ஒருத்தருங்க யார் அப்படின்னா இமாம் அத்திர்மிதி அல் ஹக்கீம், அல் திர்மிதி அல் ஹக்கீம். அபு ஈசா திர்மிதி இல்லை, அவங்க சுனனை எழுதியவர்கள், சுனனை திருமதி எழுதியவங்க தொகுத்தவர்கள் அல்ல, இவங்க வேற. இவங்க நவாதிருல் உசூல் அப்படிங்கிற ஒரு நூலை தொகுத்திருக்கிறார்கள். அதில் பல ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கிறாங்க. அதில் இவர்கள் மட்டுமே தனிப்பட்ட முறையில் பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்போ அந்த ஹதீஸ்களும் என்ன நவாதிருல் உசூலில் இமாம் திர்மிதி அல் ஹக்கீம் என்று சொல்லக்கூடியவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய என்னது அந்த இன்ஃபிராதா இருந்துச்சுன்னு சொன்னால் அது லைஃப் தான். அதே போன்று என்னது அபில் ஹாக்கிம், இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தாரிகுன் நைசாபூரி அப்படிங்கிற இவங்க நைசாபூர் சேர்ந்தவர்கள். இவங்க முஸ்ததரக் அல் சஹீஹைன் அப்படின்னு ஒரு கிதாப் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அதாவது சஹீஹைன்ல, அதாவது புகாரி முஸ்லீமில் அல்லாமல் விடுபட்டு போன செய்யான ஹதீஸுகளை பூரா அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க தொகுத்துருக்காங்க. அதில் லைஃபான ஹதீஸுகள்லாம் என்ன செஞ்சுருக்கு, வந்திருக்கு. ஆனால் அதை பற்றி இங்கே ஷேக் இப்னு ஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இங்கே குறிப்பிடவில்லை. மாறாக எதை பற்றி சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய தாரீக் கிதாபாக தாரிகு நைசாபூர் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி இப்னு அல் ஜாரூத் அப்படிங்கிற இமாம் அவர்கள் அவங்களுடைய தாரீக் கிதாபில் பதிவு செய்திருக்கக்கூடிய நூல் இந்த இன்ஃபிராதான ஹதீஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் என்ன செய்யும் அப்படின்னா லைஃபான ஹதீஸ் தான் என்பதாக என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் அல் உகைல், இமாம் இப்னு அதி, இமாம் அல் ஹத்தீப் அல் பக்தாதி, இமாம் இப்னு அசாக்கிர், இமாம் தைலமி, அவங்க இமாம் தைலமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய முஸ்னது ஃபிர்தௌஸில் பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி இப்னு அசாக்கிர் அவர்கள் தங்களுடைய தாரிகுல் திமஷ்கில் பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸ். அது மாதிரி திர்மிதி அல் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய இமாம் அவர்கள் நவாதிருல் உசூலில் அவங்க பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள். அதே போன்று இமாம் ஹாக்கிம் தங்களுடைய தாரீக் நைசாபூர் அப்படிங்கிற அந்த கிதாபில் பதிவு செய்திருக்கக்கூடிய இன்ஃபிராதான ஹதீஸ்கள். அதே போன்று இமாம் ஜாரூத் அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள். இவைகள்லாம் என்னது அப்படின்னா லைஃபான ஹதீஸுகள் அதிகமுள்ள கிதாபுகள் என்பதை நீ என்ன செய்யலாம், அதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய கிதாபுகள் என்பதாக என்ன செய்யறாங்க நமக்கு இமாம் ஷேக் இப்னு ஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உதாரணமாக என்ன செய்யறாங்க இந்த கிதாபுகளை என்ன செய்யறாங்க காட்டுகிறார்கள். இப்போ இவர்கள் எல்லாம் பெரிய அறிஞர்களாக இருந்தும் கூட அவர்கள் வரலாற்று துறையில் சிறந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஹதீஸ் துறையை பதிவு செய்கின்ற போது அவர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எந்த அளவுக்கு அதுல ஒரு உறுதிப்பாடா தன்னுடைய கிதாபில் சரியான கிதாப் ஹதீஸுகள் மட்டும்தான் பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு ஷரத்துக்களை அமைத்து அதில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் பதிவு செஞ்சாங்கல்ல, அந்த அளவுக்கு அதில் அவங்க ஒரு கேர் எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா. அதே மாதிரி முஸ்லீமாக ஆகட்டும், இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களாகட்டும், இப்போ இவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கடினமான ஷரத்துக்களை வைத்துக்கொண்டு அந்த ஷரத்துக்குள்ள இந்த ஹதீஸ் வருகிறதா என்பதை ஃபஹஸ் செஞ்சு ஆய்வு செய்து அப்புறமேல் தான் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆய்வுக்கு உட்பட்டு ஷரத்துக்கு உட்பட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த என்ன செஞ்சாங்கன்னா அவங்க தங்களுடைய கிதாபில் பதிவு செய்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலத்தால் கொஞ்சம் பிந்தியவர்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி கிதாபுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஹாபாக்களுக்கும் இவங்களுக்கு இடையில ஒரு 4 ராவிகள் வரலாம் அல்லது 5 ராவிகள் என்ன செய்யலாம் சஹாபாக்களோட சேர்த்து அவ்வளோதான் என்ன செய்வாங்க வருவாங்க. இவங்களுடைய கிதாபுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7, 8, 9 அப்படிங்கிறது மாதிரியான ராவிகள் ராவிகளுடைய ஏன்னா காலத்தால் பிந்தியவர்கள் என்பதனால் நிறைய ராவிகள் உள்ளே வந்துடுறாங்க. அந்த ராவிகளை இவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில், அவங்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய விஷயத்தில் கிதாபுகள் எழுதியிருந்தாலும் கூட என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு சில தசாகுல்னால ஒரு சில அந்த அந்த ஷரத்துக்களை வைக்காமல் எல்லா ஹதீஸுகளையும் தொகுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க தொகுத்ததுனால ஹதீஸுகளாக கிடைத்தவைகள் அனைத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, அது தொகுத்ததின் விளைவு தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பலகீனமான ஹதீஸுகள் எல்லாம் உடைய கிதாபில் இடம்பெறுவதற்கான ஒரு சூழலாக என்ன செஞ்சிருது ஆகிவிட்டது. அப்போ இப்போ இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யணும், இவர்களாக இருந்தாலும் கூட
நீங்கள் பலகீனத்திற்கு இதை நீங்கள் சான்றாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ பலகீனத்தை விட்டும் பலகீனமான ஹதீஸுகளை விட்டும் நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதோட தொடர்ச்சியில் இந்த ஹதீஸுல் லைஃபை இது ஹதீஸுடைய லைஃபை அறிந்து கொள்வதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பது பற்றியும், இதே போன்று ஹதீஸுல் ஆஹாதில் இதுவரைக்கும் நம்ம படிச்சிருக்கக்கூடிய அந்த 4 விஷயங்களை கொண்டும் 4 வகைகளை கொண்டு நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கிறது என்பது சம்பந்தமான விஷயங்களை அடுத்து விளக்குகிறார்கள். அது என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விளக்கத்தை தர போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.